கேபி பாலா அப்படின்னும் போது இவர் எதுக்கு போய் 1 லட்சம் கொடுக்குறாரு, இவருக்கு எங்க இருந்து வருது? கண்ணுக்கு படுறவங்களுக்கு நீ உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தோட போய் நீங்க உதவி செய்றீங்க, அதெல்லாம் ஓகே. பட் இதுக்கு பணம் எங்க இருந்து வருது? ஆனா இந்த காணொளிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் வீடியோ. இடத்துல வந்து கேபி பாலா டக்குன்னு மறைஞ்ச மாதிரி உள்ள வருவாரு. யாராவது ஒரு ஆள் ஒரு அயன் பாக்ஸ்ல அயன் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் வருவாரு, ஒரு சட்டை அயன் பண்ணி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி நிப்பாரு. டக்குன்னு பாத்தீங்கன்னா சட்டை அயன் பண்ணி வாங்கிட்டு போகும்போது ஒரு 1 லட்சத்தை கையில கொடுத்துட்டு போவார். அப்புறம் இவர் காலில் விடுவார். யார் அந்த வயதான 2-3 கேமரான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட ரியாக்ஷன்ஸ் தனித்தனியா கட் பண்ணி போடுவாங்க. சினிமா ஷூட்டிங் மாதிரியே பண்ணி எடிட் பண்ணி இதை வந்து யூடியூப்ல போடும்போது மக்களுக்கு வந்து கேபி பாலாக்கு நல்ல மனசு, நிறைய பேருக்கு உதவி செய்யறாங்க. சாதாரண ஸ்டாண்டப் காமெடி இவ்வளவு செய்யறாரு, ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன பையன் செய்யறாரு அப்படின்னா வறுமை கீழே இருக்கிற ஒரு இல்லிட்ரேட்டான ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பெருசா தோணாது. உதவி செய்யறாருங்கிறது மட்டும் தான் தோணும். படிச்ச மக்கள் உள்ள இருக்காங்கல்ல, சோ யூடியூப் பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கேட்டகரியுமே பாக்குறாங்க. இது ஒரு செக்டார் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, கேபி பாலாக்கு இந்த பணம் கொடுக்குறாரு, இது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து ஒரு நர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது குறைஞ்சது ஒரு 10-15 லட்ச ரூபா அந்த ஆம்புலன்ஸ்க்கு செலவழிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆம்புலன்ஸ், அதே மாதிரி ஒரு 5-6 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாருன்னா, ஸோ இந்த தொடர்ச்சியா வாங்கி கொடுக்குறாரு. இன்னொரு ஒரு பெரிய விஷயம், கேபி பாலா ஒரு மருத்துவமனை கட்டிட்டு இருக்காரு, இலவச மருத்துவமனை அப்படிங்கிறாங்க. ஒரு மருத்துவமனைனா அதுல டாக்டர் வேணும், அதுல வந்து நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் வேணும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஒரு மருத்துவமனையில. காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அவர் ஹீரோவே கிடையாது, அந்த பாலாஜி சக்திவேலும் அந்த அர்ச்சனாங்கிறதா ஒரு மெயினான ஒரு ஓல்டு பேரு. அதுல கேபி பாலா வந்து ஒரு சைட் ட்ராக்ல வராரு. ஆனா இது வந்து கேபி பாலாவோட படம்னு ப்ரமோட் பண்ணி இது வந்து ஒரு ஆடியோ வெளியீடு பெரிய லெவல்ல கிராண்டா பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா சீமான்ல இருந்து விஜய் சேதுபதியில இருந்து இன்னும் முக்கியமான பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்க. பெரிய ஒரு ஸ்டேடியத்துல அது நடத்துறாங்க. ஸோ அந்த ஸ்டேடியத்துல உள்ள ஆங்கர் பண்ணும்போது அந்த பொண்ணு கூட கேட்குறாங்க, எப்ப நீங்க மருத்துவமனை திறக்க போறீங்கன்னா, மருத்துவமனை திறக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயமா, நான் பண்ணிட்டு இருக்கேன் கூடி சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. நம்ம கூல் சுரேஷ் வந்து பாத்தீங்கன்னா கேபி பாலாக்கு எங்க இருந்து காசு வருது அப்படிங்கிறத அழுத்தமா கேட்க ஆரம்பிக்கிறார். அதாவது வந்து ஒரு ஷோ பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 50,000 கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஷோ 2 ஷோ பண்ணா கூட வந்து அது இந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடையாது. தினம் ஒரு சினிமாக்காரனுக்கு வேலை இருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ வந்து கேபி பாலா கிட்ட வந்து கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய காசு, என்னுடைய கஷ்டப்பட்ட காசுல நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற. நீங்க வந்து ஒரு மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்களேன்னும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி மருத்துவமனைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கேபி பாலா எந்த மறுப்பும் தெரிவிக்கல. ஆனா இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மருத்துவமனையில சார் நாங்க ஒரு கால் கிரவுண்ட் வாங்கியிருக்கேன், அதுல ஒரு கிளினிக் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. லாரன்ஸ் வந்து இன்னைக்கு கொடுக்குறாரு அப்படின்னா கூட, இன்னைக்கு லாரன்ஸ் வந்து ஒரு படத்துக்கு 30-40 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. 30-40 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு லாரன்ஸ் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறாரு, ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு மருத்துவ செலவு கொடுக்குறாரு, ஒரு 10 பேரை படிக்க வைக்கிறாருன்னா அது தவறா இருக்காதுல்ல.